ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி நாங்க கேமேப் அப்படின்ற கான்செப்டை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த பிளேலிஸ்ட்ல கேமேப்பை பொறுத்த மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நாங்க அதை யூஸ் பண்றது, அந்த சால்விங் ஆன்சரை எப்படி எடுக்கலாம்ன்றது மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஓரளவு ஃபைனல் ஸ்டெப்புக்கு நாங்கள் ரீச் ஆயிட்டோம். ஸ்டெப் 4க்கு நாங்க என்ன கான்செப்டை யூஸ் பண்ண வேணும்ன்றதை பற்றி இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஸ்டெப் 1 பொறுத்த மட்டும் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அதுக்கான ஃபொமேட்டை மேக் பண்றது பார்த்துருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு ஃபொமேட் மேக் பண்ணினா பிறகு எப்படி நாங்க ட்ரூத் டேபிள கேமேப் ஃபொமேட்டுக்கு கன்வெர்ட் பண்றேன்னு பார்த்துருந்தோம். இந்த ஸ்டெப் 4ல நாங்க பார்க்க போறது லூப்பிங் இன் கேமேப் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு வரப்போம். ஸோ இந்த கேமேப்பில் எப்படி நாங்க லூப்பிங்ன்றதை செய்யலாம், இதை பற்றி தான் பார்க்க போறோம். லூப்பிங்ன்றது நாங்கள் ட்ரூத் டேபிள கேமேப்புக்கு கன்வெர்ட் பண்ணினா பிறகு நாங்க ரவுண்ட் பண்ண போறோம் எலிமெண்ட்ஸ். இப்ப லூப்பிங்ன்ற கான்செப்டை நாங்க ரெண்டு விதமா கன்சிடர் பண்ணி கொண்டு வரலாம். ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எஸ்ஓபி என்ற ஃபார்மேட்ல மேபி இருக்கலாம். அப்படி இல்லையென்ற பட்சத்துல அது பியூஎஸ் மெத்தட்ல இருக்கலாம். இப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷனை சோல்வ் பண்ணிக்கல வரப்போற ஆன்சரும் எஸ்ஓபி ஃபார்மேட்ல இருக்கலாம், அதர்வைஸ் பியூஎஸ் ஃபார்மேட்ல இருக்கலாம். ரெண்டு ஃபார்மேட்ல அது எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்மேட்ல இருக்கலாம்னு சொல்லிக்கல நாங்க பிஓஎஸ்ல சோல்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறோம், எஸ்ஓபியில சோல்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். ஸோ எனிஹவ் நாங்க வேரியபிளை ஐடென்டிஃபை பண்றதா இருக்கலாம், ஃபார்மேட்டை மேக் பண்றதா இருக்கலாம், ட்ரூத் டேபிளை கன்வெர்ட் பண்றதா இருக்கலாம். இந்த மூன்று ஸ்டெப்புமே இந்த ரெண்டு மெத்தட்டுக்கும் காமனானது தான். அது எஸ்ஓபி ஃபங்க்ஷனா இருந்தாலும் பிஓஎஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் இந்த மூன்று ஸ்டெப்பும் நீங்க செய்யத்தான். இந்த லூப்பிங் அப்படின்றது மட்டும் எஸ்ஓபி மெத்தட் சொல்லிக்கல எங்கள்கிட்ட இருக்க போற ஒன்ஸ் ஒன்றுகளை சுத்தி வட்டம் போடுவோம், அதாவது லூப் பண்ணுவோம். பிஓஎஸ் மெத்தட்ல செய்ய போறோம்னு சொல்லிக்கல எங்கள்கிட்ட இருக்க போற ஜீரோவை சுத்தி ரவுண்ட் பண்ணிக்கொள்வோம், அதாவது லூப் பண்ணிக்கொள்வோம். கேமேப் ஐடியாவில் முதல் மூன்று ஸ்டெப்பும் எல்லாத்துக்கும் ஒன்றுதான். நாலாவது ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ நாங்கள் இனிஷியலா ஒரு எக்ஸாம்பிள் வைஸா பார்த்து கொண்டு வரைக்கும் எஸ்ஓபி மாடல், அதாவது எஸ்ஓபி மெத்தட்ல எப்படி நாங்க இந்த கேமேப்பை சோல்வ் பண்ணலாம்னு பார்த்து கொண்டு வரைக்கும் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எஸ்ஓபி என்று சொல்லிக்கல எங்களுக்கு ஒன்ஸை சுத்தி தான் லூப் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா எங்கள்கிட்ட சில கேமேப் ஃபார்மேட் தந்திருக்கு. நான் இந்த கேமேப்பை ஈஸியா நீங்க பாக்குறதுக்காக இதை ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். ஸோ எங்களோட கொஸ்டின் என்னவா இருக்குது இங்கேன்னு சொன்னால், ட்ரோ த அப்ரோப்ரியேட் லூப் பேட்டர்ன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கேமேப்ஸ். அதாவது இந்த கொஸ்டனுக்கு தான் நாங்க இப்போ ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டு வர போறோம். இந்த இடத்துல சொல்லியிருக்கிற விஷயம் ட்ரோ த அப்ரோப்ரியேட் லூப் பேட்டர்ன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கேமேப்ஸ். பட் எனிஹவ் நாங்க இந்த கேமேப்பை எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொன்னால் எஸ்ஓபி மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம்னு கன்சிடர் பண்ணிட்டு தான் இந்த கேமேப்புக்கு நாங்கள் லூப்பிங் செய்ய போறோம். எஸ்ஓபி மெத்தட் சொல்லிக்கு எப்பவுமே நாங்க ஒன்ஸ் ஒன்றுகளை சுத்தி தான் ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்றுகளை சுத்தி ரவுண்ட் பண்ணி கொண்டு வரைக்குள்ள சில ரூல்ஸ் இருக்கு. அதாவது எங்கள்ட்ட எலிமெண்ட்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருக்கவன், ஒன்றுகள் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நேரங்கள்ல அதுவும் ஒரு எலிமெண்ட் அல்லது ரெண்டு எலிமெண்ட் அல்லது 4 எலிமெண்ட் அல்லது 8 எலிமெண்ட் அல்லது 16 எலிமெண்ட், அதாவது 2 டு த பவர் ரெண்டின் அடுக்குகளாக எலிமெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அதையே லூப் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வைஸா நாங்க மூவ் ஆகி கொண்டு போய்க்க இது தொடர்பான நாலேஜ் உங்களுக்கு ஓகேயா இருக்கு. முதலாவது கேமேப் பற்றி நாங்க கன்சிடர் பண்ண போறோம். முதலாவது கேமேப் நான் சொல்ல பாரது இங்க இருக்க போற இந்த கேமேப் முதலாவது. இந்த கேமேப் ஆல்ரெடி முதல் 3 ஸ்டெப் முடிச்சு நாங்கள் இப்ப 4வது ஸ்டெப்ல நிற்கிறோம். அதாவது ட்ரூத் டேபிள்ல இருந்து ஆல்ரெடி இங்க 1-0 கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த 1-0 கன்வெர்ட் பண்ண பிறகு லூப்பிங்ன்றது எப்படி நாங்க செய்ய போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த லூப்பிங் செய்யறதுக்காக நான் ஒரு ப்ளூ கலரை சூஸ் பண்ணி கொள்றேன். இந்த ப்ளூ கலர் ரவுண்ட் போட போறோம். இப்ப நாங்கள் எலிமெண்ட்ஸ் 1, 2, 4, 8, 16 பார்த்து கொண்டு வரைக்க கிடையா அல்லது நிலை குத்தா பக்கத்துல பக்கத்துல இருக்க எலிமெண்ட்ஸை பார்ப்போம். இங்க எங்களுக்கு இந்த ரெண்டு ஒன்னுமே மேலகுல இருக்கிறபடியாக ஹொரிசாண்டல் வைஸா அல்லது வெர்டிக்கல் வைஸா பார்க்கலாம்.
இங்க வெர்டிக்கலா வந்து ஒன் பண்ணி இருக்கிறபடியால ஒரு லூப் வந்து இங்க நாங்க போடலாம், ஒரு ரவுண்ட் வந்து மேக் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னா ஒன் வந்து ஹொரிசோண்டலா இருக்கிறபடியால ரெண்டு லூப். இந்த கேமப்பை பொறுத்த மட்டும் எங்களுக்கு டூ லூப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ரெண்டு லூப் வந்து நாங்க மேக் பண்ணிருக்கோம். இது முதலாவது ரெண்டாவதுன்னு சொல்லி ரெண்டு லூப் வந்து அவைலபிளா இருக்கு. மூன்று ஒன்றுகளை சுத்தியோ அல்லது கிடையா நிலைக்குத்தா மிக்ஸ் பண்ணியோ நாங்க லூப் பண்ண முடியாது. இதே மெத்தட்டை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த கேமப் அடுத்த கேமப்பை நாங்க பார்ப்போமா இருந்தா அதே மெத்தட்லயே ஹொரிசோண்டலாகவும் வெர்டிகலாகவும் நாங்க பார்த்து கொண்டு வரைக்கல நாங்க கிடையா நிலைக்குத்தா இப்படி வந்து லூப்பை மேக் பண்ணலாம் ஒன்றுகளை சுத்தி. அதாவது எஸ்ஓபி மெத்தட்ல நாங்க செய்யறபடியால இந்த ஒன்றுகளை சுத்தி நாங்க லூப் பண்ணலாம். அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது இப்படி ஒரு கேஎம்எஃப் ஃபார்மேட் தான் தெரியும். ஸோ இருக்கலாம் மூன்று வேரியபிள்ஸ், 3 வேரியபிள்ஸ் இருக்கிற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இப்படித்தான் கேஎம்எஃப் வரும். இந்த கேஎம்எஃப்பை நாங்கள் எப்படி லூப் பண்ணலாம், அதாவது ஒன்றுகளை சுத்தி லூப் பண்ணலாம்னு சொல்லிக்கல. முதலாவதா வந்து மூன்று ஒன்றுகள் வந்து பக்கத்துல இருக்கு, 3 1s இருக்கு. மூன்று பேரை நாங்க லூப் பண்ணிடலாம், 1 2 4 8 தான் போகலாம். சம்டைம் நீங்க யோசிக்கலாம், நாங்க மூன்று பேர் இருக்கீங்க ஒரு ஆளை சுத்தி லூப் பண்ணலாம் தானே, இப்படி தனித்தனியை லூப் பண்ணாலும் ஓகே தானே யோசிக்கலாம். பட் அப்படி இல்லை. மேக்சிமம் எந்த நம்பர்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்குதோ அந்த நம்பர்ஸ் தான் லூப் பண்ணுவோம். ரெண்டு பேரை சுத்தி லூப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கேக்குல நாங்க ஒரு ஆளை சுத்தி லூப் பண்ண அந்த மெத்தட் ராங். ஆன்சர் மேபி கரெக்டா வரலாம், மேபி அதுக்கு பிறகும் நாங்க சுருக்க வேண்டியிருக்கும். ஸோ எஃபெக்டிவான மெத்தட்ல இதை நாங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் மேக்சிமம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை சுத்தி நாங்க லூப் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்தது லூப்ஸ் ஒன்றோடு ஒன்று ஓவர்லேப் ஆகலாம், ஒரு லூப்புக்கு மேல இன்னொரு லூப் வரலாம். ஸோ தேர்ட் ஒன் நாங்க லூப் பண்ணிக்கல, முதல் இந்த ரெண்டு பேரையும் லூப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த ரெண்டையும் லூப் பண்ணலாம். ஸோ இங்கேயும் ரெண்டு லூப், 2 லூப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்ததா இருக்க போற இந்த பாட்டை நாங்க லூப் பண்ணி கொண்டு வரைக்கல, இங்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்கணும், 1 1 1 இடையில 4 பேர் இருக்கணும். ஸோ நாங்க ரெண்டு ரெண்டா டிவைட் பண்ண வேண்டிய தேவையில்லை, டிரெக்டாவே ஒரு லூப் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ 1 லூப் மட்டும்தான் எங்களுக்கு இங்க இருக்க போகும். அடுத்தது நாங்க கேஎம்எஃப் யூஸ் பண்ணி கொண்டு வரைக்கல, நாங்க 1 1 தனித்தனி ஒன்றொண்டா லூப் பண்ணி கொண்டு போனோம்னா கூட 4 லூப் வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் லூப்ஸும் எங்களுக்கு குறைவா இருக்கும். இதுல ஒரே ஒரு லூப் நாங்க யூஸ் பண்ணலாம் இங்க. அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து இங்க இருக்க போற இந்த லைன். ஸோ இந்த லைனுக்கான லூப்ஸை நாங்க மேக் பண்ணி கொண்டு வரைக்க சில விஷயம் கன்சிடர் பண்ணி கொண்டு வர வேணும். இங்க கிடையா ஹொரிசோண்டலாவே எங்களுக்கு 4 பேரும் இருக்கிறபடியால ஒரு லூப் மட்டுமே எங்களுக்கு ஓகேயா இருக்கும் இந்த இடத்துல. அடுத்த லூப்பிங் மெத்தட் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேமெப்ல 4 ஒன்ஸ், அதாவது 4 டைம்ஸ் ஒன்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு, ஒரு மெத்தட்லயே நாங்க இங்க லூப் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இப்படி நாங்க லூப் பண்ணலாம்னு யோசிப்பீங்க, இந்த ரெண்டையும் ரெண்டு ரெண்டு லூப் பண்ணலாம். உண்மையில நீங்க யோசிக்கிறது கரெக்ட். பட் இந்த ரெண்டு பேரையுமே நாங்க தனித்தனிய ரெண்டு லூப்பா டிவைட் பண்ணாமல் ஈஸியா நாங்கள் எப்படியான ஒரு லூப்பிங் கன்செப்டுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் இந்த ரெண்டு பேரையும் ஒரு லூப், அதே லூப்பிலேயே இந்த ரெண்டு பேரையும் எடுக்கலாம். அதாவது வந்து ஒரு ரவுண்ட் மேனர்ல அந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி இதை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா இருந்தா அந்த ரெண்டு பேப்பரையுமே வந்து ஜாயின் பண்ணி விடுற மாதிரி ஒரு ரவுண்டா எடுத்து மற்ற சைட்டால ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் 4 பேரும் சேர்ந்து ஒரு லூப்பை மேக் பண்ற மாதிரி வரும். உண்மையில இது எப்படி ஒர்க் பண்ணுமெண்டா இந்த 4ம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ரவுண்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ரவுண்ட் தான் இங்க வரும். அந்த பேப்பரை நீங்க வடிவா ரப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஃபார்மேட்டுக்கு தான் நான் ட்ரா பண்ணிருக்கேன். பட் இது டைரக்டா உங்களுக்கு ஒரு 2Dல காட்டி இருக்கிறபடியால ரெண்டு சர்க்கிளுமே வந்து இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். பட் உண்மையில இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு லூப்பை தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்படி நாங்கள் ரெண்டு சைட்ல இருக்க போற 1 1 1 1 4 பேரையும் சேர்த்து ஒரு லூப்பை மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்படி ஒரு கேஎம்எப் இருந்தா உண்மையில நாங்கள் இந்த 4 பேரையுமே ஒண்டா லூப் பண்ணலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இருக்க போற இந்த ரெண்டையும் ஒண்டா லூப் பண்ணலாம். ஸோ 2 லூப் வந்து அவைலபிளா இருக்கு, 2 லூப்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. நடுவில் இருக்கிற 4 பேரும் ஒரு லூப் ஆகும், கீழே இருக்கிற அந்த ரெண்டும் வந்து ஹொரிசோண்டலா ஒரு லூப்புக்கு வரலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இங்க இருக்க போற லூப் மூன்றாவது ரோவுக்கு நாங்கள் இப்ப வந்திருக்கோம்.
இங்க இருக்க போற எல்லா கேமெப்ஸுக்கும் எப்படி நாங்கள் லூப்ஸ் மேக் பண்ணலாம்னு பார்ப்போம். இதை செய்யறதுக்காக முதலாவதா எங்கள்கிட்ட இருக்க போற இது, இப்ப நாங்க இதுல இருக்க போற இந்த ரெண்டு வண்ணையும் வந்து இப்படி மேக் பண்ணலாம், சிம்பிள். அதே மாதிரி இங்க இருக்க போற ஒன் ரெண்டையுமே இப்படி மேக் பண்ணலாம், இது ஓகே. ஸோ இந்த ஒன் எடுக்கணும்னு சொன்னா சம்டைம் நீங்க இப்படி யோசிக்கலாம், இந்த ரெண்டு வண்ணையும் சேர்த்து ஒரு லூப்பா கன்வெர்ட் பண்ணலாம். சம்டைம் நீங்க யோசிக்கலாம், ஓகே இந்த ஒன் அப்படின்றது இருக்கிறபடியால இந்த வண்ணையும் இந்த வண்ணையும் சேர்த்து ஒரு லூப் ஆக்கலாம் சொல்லி. போத் மெத்தட் ரெண்டுமே ஓகே தான். நீங்க ரெண்டு சைட்ல இருக்கிற வண்ணை உண்டாக்கினாலுமே ஓகே தான். அப்படி இல்லை உங்களுக்கு ஈஸினஸுக்காக என்ன செய்யலாம், இங்க இருக்க போற வண்ணையே நீங்க ரெண்டையும் பக்கத்துல லூப் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம், எதுவுமே சரி. அதே மாதிரி இந்த கேமெப்பை நாங்க லூப் பண்ணி கொண்டு வரையில 4 1, அதாவது 4 × 1 இருக்கிறபடியால இது ரெண்டையும் ஒரு லூப் ஆகும். அதுக்கு பிறகு இருக்க போற இந்த 1 1 கிடையா ஒரு லூப் வரும், இங்க லூப் வரும். ஸோ 3 லூப்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இது எஸ்ஓபி மெத்தட்ன்றபடியால நாங்க ஒன்ஸை சுத்தி லூப் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இங்க நாங்கள் இந்த ரெண்டு பேரையும் சுத்தி லூப் பண்ணலாம், ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது இங்க ஒரு ஒன் இருக்கிறபடியால நாங்கள் அந்த ஒன்னை இங்கால இருக்க போற ஒன்னோட ஜாயின் பண்ணலாம். அதாவது வந்து இந்த சைட்ல இருக்க போற ஒன்னையும் இந்த சைட்ல இருக்க போற ஒன்னையும் உண்டாக்கலாம். ஸோ இது ரெண்டு பேர் வந்துடும். பட் எனிஹவ் எங்களுக்கு இந்த நடுவில் இருக்க போற இந்த ஒன் இங்க இவரை லூப் பண்றதுக்கு எந்த ஒரு மெத்தடும் இல்லை. ஸோ தனியா ஒரு ஆள் மட்டும் அங்க நிக்க போறோம். ஸோ நாங்க அப்படி லூப் பண்ணலாம். 1 2 4 8 16 போற அந்த சீக்வன்ஸ்ல நாங்கள் ஒன்ன்றதையும் தனியா லூப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு 1 2 3 மூன்று லூப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்ததா நாங்க பார்க்க போறது இந்த கேமப் பேட்டர்ன். இந்த கேமப் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 8 ஒன்ஸ் இருக்கிறபடியால நாங்கள் இந்த 8ஐயுமே ஒரு லூப்ல கன்சிடர் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த 8 ஒன்ஸையுமே நாங்க கன்சிடர் பண்ண போறோம் சேம் லூப்பா, இப்படி லூப் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீங்க 4 4 டிவைட் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா அது ராங் மெத்தட். தட் மீன்ஸ் அதுக்கு திரும்ப நாங்க சால்வ் பண்ண வேண்டி இருக்கு. இது ஒரு எஃபெக்டிவான மெத்தட். தென் அடுத்த ரோ இங்க இருக்க போற 4 வேரியபிள்ஸுக்கான கே மெப்ஸை பற்றி கன்சிடர் பண்ணிட்டு வர போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில பேட்டர்ன்ஸ் நான் இதுல கன்சிடர் பண்ணிருக்கேன். முதலாவது இங்க இருக்க போற முதலாவது கே மேப். ஸோ இதுல நாங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் 8ஐ சுத்தி லூப் பண்ணல, பட் 8 எங்கள்கிட்ட இல்லை. இந்த இடத்துல நாங்க செய்ய வேண்டிய வேலை வந்து 4 நம்பர்ஸ் தான் இருக்கு, எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 4. இப்படி ஒரு லூப் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க திரும்ப இந்த நாளையும் சேர்ந்து ரெண்டாவது, அப்ப ரெண்டு லூப்ல நாங்க கன்சிடர் பண்ணிட்டு வேர்டிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த லெவல் லூப் பண்ணலாம். ஸோ 3 லூப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ 4 வர்ற மாதிரி நாங்க ஒரு 3 லூப் கிரியேட் பண்ணிட்டு, இது அடுத்த மெத்தட். அடுத்த விஷயம் நாங்கள் இதுல பார்க்க வேண்டியது, இப்படி ஒரு லூப் இருக்கு. இங்க நாங்க என்ன செய்யலாம்டா, இந்த ரெண்டு விளிம்புகளையும் சேர்த்து 8 ஒன்றுக்கள் வார மாதிரி 8 ஒன்ஸ் வார மாதிரி இப்படி லூப் பண்ணிடலாம். ஒரு லூப் தான். இங்க நம்பர் ஆஃப் லூப் வந்து 1 தான். என்ன நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணாதபடியால ஒரு ரவுண்டா கன்சிடர் பண்ணிக்கல, இதை ஒரே ஒரு லூப் மட்டும் தான் நீங்க இருக்கிற மாதிரி நாங்க கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் கேமெப்புக்கு முதல் உள்ள கேமெப், அதை நாங்க செய்யணும்னு சொன்னால் இங்க நாங்க ஃபர்ஸ்டா முதலாவது பார்க்கணும். இப்படி நாங்க 4 வேரியபிள்ஸ் இருக்கிற இடங்களை பார்க்க வேணும். இந்த 4 மூலைகள், இந்த மூளையான பகுதிகள்னு சொல்ல வர இடத்துலயும் 1 இருந்தால் ஒரு ஸ்பெஷல் கேஸா நாங்க கன்சிடர் பண்ணுவோம். இந்த 4ஐயும் சேர்த்து இதை நாங்க ரெப்பர் ரவுண்ட் என்ற நேமால சொல்லுவோம். இப்படி ஒரு லூப்பை கிரியேட் பண்ணலாமா. இது நம்பர் ஆஃப் லூப் வந்து 1 தான். ஒரு லூப்ல 4 பேர் வந்துடுறோம். இந்த 4 மூளையையும் சேர்த்து எடுக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ரெப்பர் ரவுண்ட் நேமால சொல்லுவோம். இப்ப இந்த நாளையும் நாங்க கன்சிடர் பண்ணிட்டோம்னு சொல்லிக்கல, உண்மையில நிறைய அந்த நாளும் போனா பிறகு எக்ஸ்ட்ராவா இருக்கிறாக்களை மட்டும் நாங்க லூப் பண்ணி கொண்டு வரலாம். இந்த இடத்துல அடுத்த லூப்பா இவ ரெண்டு பேரையும் எடுக்கலாம், அடுத்த லூப்பா இவ ரெண்டு பேரையும் எடுக்கலாம். இதுலயும் கூட இந்த 4 பேரையும் சேர்த்து நாங்க ரேப் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் நான் இந்த ஒரு டிஃப்ரெண்டான கலரால மார்க் பண்ணிட்டு வரேன். ஒரு ரெட் கலரால மார்க் பண்ணிட்டு வருவோம். இங்க இருக்கிற ரெண்டு பேரையும் ஒரு ரவுண்டாகும், இங்க இருக்கிற ரெண்டு பேரை ஒரு ரவுண்டாக எடுத்தோம்னா இப்ப 2 லூப் தான்.
மேல இருக்க போற 4 பேரும் சேர்ந்து ஒரு லூப், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு லூப். ஸோ 2 லூப்ஸ்ல எல்லாம் வந்துச்சு. பட் எக்ஸ்ட்ராவா எங்கள்கிட்ட வந்து ஒரு 1 இருக்கு. அதை நாங்க என்ன செய்யலாம்டா ஒரு ரவுண்டா போட்டு அதை மேபி நான் இங்க ஒரு ப்ளூ கலர் ஆலையை மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த 1 இருக்கு தானே, ஸோ இந்த 1 0ல 1 நாங்க லூப் பண்ணிட்டோம்டா. ஓகே, அப்ப இந்த கே மேப்பில் எத்தனை லூப்ஸ், நம்பர் ஆஃப் லூப்ஸ் எஸ்ஓபி ஃபார்மேட்டுக்கு எத்தனை இருக்கு அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட கேட்பா இருந்தால் நீங்க 3 லூப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே. என்று சொன்னா 4 லூப் மேல சைடால வரும், அதை விட மேல கீழே சொல்லிடுவோம், அதை விட இங்க இருக்கு. சாரி, 1 2 3 லூப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது ஓகே. அடுத்தது லாஸ்டா ஒரு கேம், இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கொண்டு இதை நாங்கள் லூப் பண்ணி கொண்டு வரலாம். பட் இதுல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எல்லா லூப்ஸையும் டிஃப்ரெண்டா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு வரோம். முதலாவது லூப்பை நாங்க ப்ளூ கலரால மார்க் பண்ணுவோம். அப்ப இங்க நாங்க ஃபர்ஸ்டா ட்ரா பண்ண போற லூப் அப்படி இருக்குன்னு சொன்னால் ஏதாவது இடத்துல 4 பேர் இருப்பினம் தானே, அதை நாங்க முடியும். ஸோ கிடையா இருக்க போற இந்த 4 பேர் உண்மையில இந்த ரெப்பர் ரவுண்ட் நாங்க மேக் பண்றது பெட்டர். எங்க போனாலுமே இனிஷியலா 4 மூலையிலையும் எங்களுக்கு இந்த 1 வந்திருக்கிறபடியால அதை ஃபர்ஸ்டா நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ ஈஸியா நாங்க என்ன செஞ்சிருவோம்னு சொன்னா இதுல ஒரு லூப்பை கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த 1 எல்லாமே இங்க கவர் ஆயிடும். ஒரு லூப் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லூப் கம்ப்ளீட். செகண்ட் லூப் நாங்கள் எதை கன்சிடர் பண்ணலாம்? ஸோ அதுக்கு நான் ஒரு ரெட் கலர் ஒன்று எடுப்பேன். செகண்ட் லூப்பை நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? இங்க இருக்கிற இந்த 4ஐயும் விடும். இந்த 1 2 3 4 இந்த 4 இருக்கிறபடியால எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறேன். ஸோ நான் என்ன செய்யறேன், இந்த 4 பேரையுமே ஒரு லூப்பா கன்சிடர் பண்றேன். ஸோ இது முடிச்சு எனி எக்ஸ்ட்ராவா இருக்க போறாக்களை நாங்க பார்ப்போம். இப்போ டிஃப்ரெண்டான கலர் யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்க போற இந்த 1 கீழே இருக்கிறதோட லூப். ஸோ 3 லூப்ஸ் முடிச்சு. அடுத்ததுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கலர் யூஸ், கிரீன் கலரால யூஸ் பண்ணி. ஸோ கலர் எஃபெக்டிவ் இல்லாதபடியால கொஞ்சம் டார்க் கிரீன் ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்வோம். இப்படி அடுத்த லூப். ஸோ 1 2 3 4. லாஸ்டா பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1 இருக்கு. இந்த 1 என்ன செய்யலாம்னு சொன்னா 4 பேர் மேலகளை பக்கத்துல இருக்கிறபடியால அவை எல்லாரையுமே உண்டாக்கி விடும். ஸோ இதுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு பிளாக் கலரா யூஸ் பண்ணிக்கிறோம். பிளாக் கலர் எடுத்துக்கொள்வோம். இப்படி ஒரு லூப்பா எடுத்து இப்படி நாங்கள் லூப்பிங் செய்து கொண்டு வரலாம் எஃபெக்டிவான மெத்தட். ஸோ உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல அசைன்மெண்ட்ஸ்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லூப் பேட்டர்ன்ஸ்ல ஏதோ ஒன்றா தான் இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் டஃபா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கல எந்த விதமான லூப்பிங்கையுமே நாங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்கான கொஸ்டின் ஒன்று நாளில் தரப்போம். இதே ஐடியா இதே கேமேப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பட் நாங்கள் இப்ப ட்ரை பண்ணி பார்த்த எல்லா மெத்தடுமே வந்து எஸ்ஓபி மெத்தடுக்கான கேமேப் பேட்டர்ன்ஸ். நீங்க சேம் கொஸ்டனுக்கு பிஓஎஸ் மெத்தட்ல எப்படி கேமேப்பை வந்து ட்ரோ பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஓஎஸ்ல நீங்க கேமேப் ட்ரோ பண்ண போறீங்கன்னு சொல்லிக்கல சிம்பிள் ஐடியா உண்டு தான், பட் ஜீரோவை தான் நீங்க லூப் பண்ணணும். ஸோ பிஓஎஸ்ல சால்வ் பண்றீங்கன்னா உண்மையில இந்த ஜீரோ ஒரு ஜீரோ இருக்கிறபடியால அந்த ஜீரோவை தான் சுத்தி லூப் பண்ணிட்டு வருவீங்க. நான் இதுல உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரால லூப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரே ஒரு ஜீரோ இருக்கிறபடியால இங்கே ஒரு ஜீரோ, அடுத்தது இங்கேயும் ஒரு ஜீரோ இருக்கிறபடியால இதில் ஒரு ஜீரோ. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஹாரிசான்டலா நாங்க இந்த 4ஐயும் எடுக்கலாம். அடுத்ததா இவரை லூப் பண்ணலாம். இந்த இடத்துல முதலே நாங்க பார்த்த மாதிரி இந்த 0 0ன்றதை நாங்கள் இப்படி எடுக்கலாம். எஸ்ஓபி மெத்தட்ல இப்படி டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்ஓபியில நாங்க செய்ய போறோம்னு சொல்லிக்கல ஹாரிசான்டலா இந்த 4 பேரையும் எடுக்கலாம். இந்த 0 பிஓஎஸ்ல இந்த 4 0வையும் லூப் பண்ணலாம். அதே மாதிரி சென்டர்ல இருக்க போற இந்த லூப், அடுத்தது மேல கீழே இருக்க போற இந்த லூப், அதை விட இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ராவா இருக்கிறபடியால இந்த 2 பேரையுமே நீங்க ஒன்றா கம்பைன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல 2 0 0 மேல கீழே இருக்கிறபடியால இதுல ஒரு 0, பட் இது தனியா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க தனி லூப்பா எடுக்கும். ஸோ இங்கேயுமே அப்படிதான் இந்த 2 0வை நீங்க தனித்தனி எடுக்கணும், அதாவது க்ராஸா நாங்க லூப் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்படி 2 லூப்பை எடுக்கலாம். இங்க இருக்க போற லூப் வந்து தனியா தான் நிற்கும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம், இப்ப 0 0 வந்து க்ராஸா வரபடியால நீங்க இப்படியே எடுக்கலாம் லூப்.
POS மெத்தட். தென் இந்த இடத்துலயுமே எங்களுக்கு இப்படி ரெண்டு சைடையுமே எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உண்டு. தென் லாஸ்டா இருக்க போற ஒரு ஜீரோவை நீங்க இப்படி ஜாயின் பண்ணுங்க. தென் இங்க ஜீரோ பாத்தீங்கன்னா இது என்னும் சிம்பிள். நீங்க பக்கத்துலயே 80வையும் உண்டாகும். அடுத்ததும் இன்னும் சிம்பிளா இருக்கும். இந்த 40வையும் எடுக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்க போற ஜீரோவை நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்க போற இந்த ரெண்டு ஜீரோவையும் எடுக்கலாம். இவரை மேல கீழே ஏதோ ஒரு விதமா எடுக்கலாம். பட் எனிஹவ் நாங்க ஈஸியா எஃபெக்டிவா செய்யணும்னு சொல்லிக்கல, இந்த மேல இருக்க போற ஜீரோவையும் இதையும் எடுத்தோம்னா லூப் இந்த நம்பர்ஸ் வந்து குறையும். இப்படி லூப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேமப்புக்கு எப்படி நீங்க லூப்பிங்க பியூஎஸ் மெத்தடுக்கு செய்யலாம்னு சொல்லி ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல நாங்கள் இன்னும் யூஸ்ஃபுல்லா ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் த கேமப் எப்படி நாங்க லூப் பண்ணின பிறகு ஆன்சரை கெதர் பண்றேன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். ஸோ இன்னொரு புது வீடியோல ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் கேமப்போட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.